ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சி வித் இன்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ நிறைய பேர் இந்த ரெக்வஸ்ட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல எப்படின்னா ஒரு வேஸ்டான சாப்டர் இருக்கிறதுலே ரொம்ப வேஸ்டான சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எம்ல இதுதான். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்டிமேட் பண்ணுறது, ஓகேவா? அதுக்கப்புறம் நெட் ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கிறது, ஸோ அதை எஸ்டிமேஷன் நம்ம போடுறது, ஓகே, டோட்டல் அப்ரோச், கேஷ் காஸ்ட் அப்ரோச், அண்ட் தென் அந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஃபார்முலாஸ், இந்த பர்மெல் மாடல். ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் நாலேஜாக இருந்தாவே யூ கேன் அட்டெண்ட் வாட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆஃப் த ஆஸ்ட் இன் த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் தான். ஓகேவா? எஸ்டிமேஷன் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்னால என்னது, நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம். கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி தான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இப்போது நம்ம ஒரு ஃபிர்ம் ரன் பண்ணிட்டுருக்கோம், ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஷேர் கேபிட்டல்லேருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை, எல்லாமே நம்ம ஓனர் ஃபண்ட்லேருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ டெய்லி டே டு டே லைஃப் ஆப்ரேஷன்ஸ் அந்த கம்பெனியில் ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு விதமான கேஷ் அப்ரோச் தேவை. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாமா? ஸோ டோட்டல் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கரண்ட் அசெட்ஸ் டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, அது எல்லாமே ஒரு சில கம்ப்யூட்டேஷன்ஸ், கேல்குலேஷன்ஸ், ஒர்க்கிங்ஸ்லாம் போட்டு தான் கரண்ட் அசெட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட் கூட நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ கரண்ட் அசெட் நம்ம எடுத்ததுக்கப்புறமா அதை டோட்டல் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ், அதை டோட்டல் பண்ணிக்கணும், அது டோட்டல் பியாக வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வரும், அதை அப்படியே எடுத்துக்கூடாது, அதில் சேஃப்டி மார்ஜினை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இப்போ கரண்ட் அசெட் அதுலேருந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் லெஸ் பண்ணி ப்ளஸ் சேஃப்டி மார்ஜின் ஆட் பண்ணால் தான் ஒர்க்கிங் கேபிட்டலா? ஆமாம், இவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் என்டையரான ஓவர்வியூ. ஓகேவா? இப்போ கரண்ட் அசெட் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ எப்படிலாம் அந்த கேல்குலேஷன்ஸ் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போமா? ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் ஆட் பண்ணணும். ரா மெட்டீரியல் டேரெக்டாக கொடுத்தா ஓகே. ஸோ ரா மெட்டீரியல் டேரெக்டாக கொடுத்தா ஓகே. ரா மெட்டீரியல் அப்படி டேரெக்டாக கொடுக்கல அப்படின்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு ஹோல்டிங் பீரியட் எவ்வளோன்னு நியூமரேட்டரில் பார்த்துட்டு இப்படி டேஸில் கொடுத்துருந்தா 360 டேஸ், வீக்ஸாக இருந்துச்சுன்னா 52 வீக்ஸ், இல்லை மந்த்தாக இருக்குன்னா 12 மந்த் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி தான் என்னென்னா ரா மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும். அடுத்து டபிள்யூஏபி. ஸோ டபிள்யூஏபியில் நம்மளுக்கு 3 தெரியும், என்னென்னா மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸ். ஸோ மெட்டீரியலுக்கு எப்போதும் போல மேலே பண்ண மாதிரி தான், பட் அதுக்கான கன்வர்ஷன் பீரியட் நியூமரேட்டரில் வச்சுக்கணும். ரா மெட்டீரியல் கன்சியூம்ட் இன்டூ கன்வர்ஷன் பீரியட் டிவைடட் பை ஆஸ் யூஷுவல் அந்த டேர்ம்ஸ், பீரியட் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, இன்டூ இந்த பர்சன்டேஜ் என்ன போடணும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா ஸோ இந்த ஜாப் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 100%. ஓகேவா? என்னது அதுக்கு 100%. இதே ஓவர் ஹெட்ஸாக இருக்குது, லேபர் ஓவர் ஹெட்ஸாக இருக்குது அப்படின்னா 50% போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ லேபருக்கும் அதேமாரி தான் எவ்வளோ டேரக்ட் வேஜஸ் டிவைடட் பை இன்டூ கன்வர்ஷன் பீரியட் டிவைடட் பை அந்த பீரியட் ஆஃப், ஓகே, அந்த பீரியட் ஆஃப் டைம். ஸோ டேஸ் அந்த 360 வீக்ஸ் அந்த 52 வீக்ஸ் 12 மந்த் அதேமாரி தான் பர்சன்டேஜ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் சேம் லைக் தட் கன்வர்ஷன் பீரியட் இந்த நியூமரேட்டர் அண்ட் தென் டினாமினேட்டரில் பீரியட் போட்டுக்கணும் இன்டூ டேட் ஆஃப் அந்த கன்வர்ஷன். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்ட் குட்ஸ் ஆஸ் இன்வென்ட்ரி. ஸோ அதில் என்னென்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்டூ அந்த ஸ்டாக் ஹோல்டிங் பீரியட் நம்ம மேலே பார்த்த மாதிரி தான். அண்ட் தென் 360 டேஸோ இல்லை வீக்ஸ்னா 52 வீக்ஸ் இல்லை மந்த்ஸ்னா 12 மந்த். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, என்னென்னா இப்போது மெட்டீரியல் கன்சியூம்டு அதுலேருந்து வேஜஸ் லெஸ் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதெல்லாம் லெஸ் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம டபிள்யூஏபியை லெஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ்டு தெரிஞ்சிடும். இப்போ இதே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இப்போது அட்மின் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் இதை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னாலே அதுலேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுலேருந்து நம்ம டபிள்யூஏபி லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேல்குலேஷன்ஸ். நெக்ஸ்ட் டெப்டார்ஸ். ஸோ டெப்டார்ஸுக்கு எப்படி நம்ம வரணும் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் இன்டூ ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் டிவைடட் பை இந்த பீரியட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ அதுக்கு எப்படின்னா
ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவோ அதோட அந்த ப்ரீபேமெண்ட் டைம் இருக்குங்க அதை நியூமரேட்டர் வச்சுட்டு 360 டேஸோ 52 வீக்ஸ் இல்லை 12 மந்த் இதில் என்ன பீரியடோ அது போட்டுக்கும். நெக்ஸ்ட் கேஷ் வந்து கொஸ்டினில் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம வந்து நம்ம இங்கே போட்டுக்கிட்டு அது எல்லாமே டோட்டல் பண்ணோம்னா டோட்டல் ஏ நம்மளுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? டோட்டல் ஏ கிடைக்கும். அது என்னது? கரண்ட் அசட்டோட டோட்டல். அடுத்து கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல். ஸோ அதுக்கு எப்படி வந்து கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரா மெட்டீரியல் ஃபார் கிரெடிட்டர்ஸ். ஸோ அது எப்படின்னா இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்டோட க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ ஓகேவா விச் இஸ் நியூ அப்போ நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதான் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் டிவைடட் பை இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரா மெட்டீரியல் ஃபார் கிரெடிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து எவ்வளோ அந்த பீரியடுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்காங்க டைம் லாக் டிவைடட் பை பீரியட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் பேபிள்ஸ். ஸோ இது நார்மலாக கொடுத்துருவாங்க டேரெக்டாக. அப்படி கொடுக்கலனாலும் கிரெடிட் பீரியட் எவ்வளோ அலோடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மல்டிபிள் பை கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை பீரியட் ஆஃப் டைம் ஓகேவா. அதுக்கப்புறம் பில்ஸ் பேபிள் வேஜஸ் பேபிள் பேபிள்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இதெல்லாமே டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எழுதி டோட்டல் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் பி வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ டோட்டல் ஏ மைனஸ் டோட்டல் பி நம்ம பண்ணிவிட்டு அந்த ஆன்சரோட சேஃப்டி மார்ஜினை ஆட் பண்ணணும். பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அப்படி தான் வந்து டோட்டல் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரா மெட்டீரியல் ப்ளஸ் WIP ப்ளஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் ப்ளஸ் டெப்டார்ஸ் மைனஸ் கிரெடிட்டார்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணி கிரெடிட்டார்ஸ் லெஸ் பண்ணாவே நெட் ஆப்ரேட்டிங் சைக்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் என்ன அப்படின்னா எவ்வளோ டேஸ் இந்த இயர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அது பார்த்துக்கோங்க. ஸோ டேஸ் இந்த இயர் டிவைட் பை நெட் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அதாவது இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சர். ஸோ இதை நம்ம போட்டு டிவைட் பண்ணிட்டாவே நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் கிடச்சிடும். அடுத்து வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் எவ்ரி காம்பனண்ட். இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈஸி தான். என்னன்னா ரா மெட்டீரியல் எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஓப்பனிங் பர்ச்சேஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணிட்டு டிவைட் பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரா மெட்டீரியல் நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் WIP அதே மாதிரி WIPக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிவைட் பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் WIP. நெக்ஸ்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் அதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதுக்கு ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். அதுக்கப்புறம் டெப்டார்ஸுக்கு கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் டெப்டார். கிரெடிட்டாருக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் கிரெடிட்டார்ஸ். ஸோ இதில் வந்து தெளிவாக இருக்கணும். ஓகே டன். அடுத்தது வந்து என்னென்ன அமௌண்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட் WC அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு. அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட்லேருந்து டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிச்சோங்க. ஸோ அதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரெக்வயர்டுன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி நம்ம போனாடி பார்த்துட்டோம். ஸோ அதான் வந்து இங்கே ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து காம்போனெண்ட் வந்து எழுதிக்கணும். ரா மெட்டீரியல் WIP ஃபினிஷ்டு குட்ஸ் டெப்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ் டோட்டல் அப்ரோச்சும் கேஷ் காஸ்ட் அப்ரோச்சுக்கும் எப்படி நம்ம போட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பர்ச்சேஸ் என்னவோ அதுக்கு அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். ஓகேவா. ஓகே அடுத்து இதுக்கு வந்து ரா மெட்டீரியல் ப்ளஸ் 50% ஆஃப் த டேரக்ட் லேபர் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட். அதுக்கு வந்து டேரக்ட் லேபர் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் மைனஸ் டிப்ரிசியேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து 50% கண்டுபிடிச்சு ரா மெட்டீரியலோட ஆட் பண்ணிக்கணும். ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து இங்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மைனஸ் டிப்ரிசியேஷன் என்னெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இங்கே வந்து டிப்ரிசியேஷன் வந்து லெஸ் பண்ணிக்கணும் நம்ம அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து இங்கே வந்து சேல்ஸ் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம அதே மாதிரி போட்டுக்கணும். பட் இங்கே ப்ராஃபிட் டிப்ரிசியேஷன் இது எல்லாமே ரெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான். ஓகே அடுத்து வந்து பர்மோயின்ஸ் மாடல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸ் இது வந்து கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னா EOQ டிவைட் பை அந்த மாதிரி போடுவோம் 2AO டிவைட் பை EO கண்டுபிடிக்கிற மாதிரி இதே ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இது என்னென்னா அதே மாதிரி தான் 2 இன்ட்டு ஆனுவலாக எவ்வளோ வந்து அந்த கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் வருதோ அது ஓகேவா. ஸோ மந்த்து கொடுத்தா இன்ட்டு 12 போட்டுக்கணும். இன்ட்டு வந்து ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டிவைடட் பை ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கும்ல ஸோ அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ அதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க அந்த ஹோல்டிங் காஸ்ட். ஓகேவா. ஸோ இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸ் கிடச்சிடும். ஆவரேஜ் கேஷ் பேலன்ஸ்னால் ஒன்றும் இல்லை இந்த கண்டுபிடிச்ச ஆன்சரே டிவைட் பை 2 போட்டோம்னா ஆவரேஜ் கேஷ் பேலன்ஸ் வந்து கிடச்சிடும். அடுத்து நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பர் இயருக்கு என்னன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸை ஆனுவல் ரெக்வயர்மெண்ட்டோட டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆனுவல் கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட்டோட டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடச்சிடும். டைம் இன்டர்வல் என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல இந்த நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் 365 வந்து நம்ம டிவைட் பண்ணிடணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணோம்னா டைம் இன்டர்வல் வந்து கிடைக்கும். டோட்டல் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் இது எப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட் பர் ட்ரான்ஸ்ஃபர் அதை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் கேரிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆப்டிமம் கேஷ் பேலன்ஸில் ஹாஃப் அந்த ஆவரேஜ் போட்டோம்னா அந்த ஆன்சரோட நம்ம ஹோல்டிங் காஸ்ட் வந்து நம்ம அதாவது மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கிடச்சிடும். அடுத்து அசோசியேட்டட் காஸ்ட் இது எப்படின்னா டோட்டல் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் டோட்டல் கேரிங் காஸ்ட் இது நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் அசோசியேட்டட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து WCR அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் அமௌண்ட் வந்து பேஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே மாதிரி ஆனுவல் கேஷ் அந்த ஆப்டிமம் காஸ்ட் எவ்வளோ கிடச்சதோ அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸோ கேஷ் டர்ன் ஓவர். ஸோ இதை போட்டோம் அப்படின்னா இதுவும் கிடச்சிரும். ஸோ பெஸ்ட்டு இது எல்லாமே வந்து இல்லஸ்ட்ரேஷன் 11 வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பர்மோயின்ஸ் மாடல் வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா. ஓகே
ஸோ எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ண சம்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லி, ஸோ இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனுக்கு வந்து எஸ்எம் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னாலே எஃப்எம் வந்து நம்ம ஆவரேஜாக படித்தா போதும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.